பொதுவாக அவர் இருக்கிறார், அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். நான் என்ன ப்ரூவ் பண்ணல. அவர் வெளியில் தெரிஞ்சிட்டார், அவர் எல்லா விஷயத்தையும் வெளியில் காட்டிட்டார். அவர் இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க, எல்லா விஷயமும் சரியாயிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணணும்? நீ இங்கே தான் இருக்கணும்னு தானே சொல்லணும், என்கிட்ட ஏன் அனுப்பணும்? அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் அவர்லாம் ஒன்று தான். புரியுதுங்களா? நானும் அவர்லாம் ஒன்று தான். அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இப்போ சொன்னால் புரியாது. நீங்கள் அடைஞ்ச சரணாகதிக்கு நீ இங்கே இருந்துட்டு இருக்கல, நீ இங்கே இருந்துட்டு இருந்தனா உன்னை லேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே யார் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன்ல, என்ன மாதிரி ஆள் தான் வடலூரில் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்த என்னால் மட்டும்தான் அறிய முடியும். அந்த இடத்த அறிய முடியாத ஒருத்தன் போய் அந்த இடத்துல இருந்தான்னு வச்சுக்க, ரொம்ப லேட் ஆகும். அப்போ அவன் என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஆன் ஸ்பாட்ல அந்த இடத்த அறிஞ்சவர் இருக்காருல, அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டானா அவரு அவனை பக்குவப்படுத்தி தயார்படுத்தி, நீ என்ன பண்றனா இப்போ வடலூருக்கு போ, அந்த இடம் உன்னை காப்பாற்றும், ஓடு, அங்கே போய் உட்காந்துக்க அப்படிங்கிறது தான் அது. அப்போ அந்த சரணாகதியோடைய மகிமை என்ன அப்படின்னா, அந்த சத்தியத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்கள காட்டிக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு பொய் சொல்ல தெரியாது, மனிதன் பொய் சொல்லிடுவான். உண்மையான சரணாகதி ஒரு திருடன் அடைந்தா கூட, திருடனே சரணாகதி அடைந்தா கூட அவன் ஞானி ஆயிடுவான். ஏன்னா அந்த திருட்டெல்லாம் மறந்து போயிடும் ஒரு காலகட்டத்தில். அதுக்காக தான் வால்மீகியோட கதையெல்லாம் அப்படித்தான் சொல்லப்பட்டது. எல்லா மனிதனும், நானும் உட்பட, ஒரு காலத்தில் திருடிக்கிட்டு தான் இருந்தேன். எதை திருடினேன்? என் தாய்கிட்ட ஒரு சொல் பொய்யா சொன்னா கூட திருட்டு தான். புரியுதா? சின்ன வயசுல என்ன பண்ணோம், எங்கள் அம்மா யாருக்கும் தெரியாமல் அரிசிக்குள்ள 2 கிலோ வெல்லத்தை வாங்கி அரிசியை பறித்து குழியாக பறித்து உள்ளே புதைச்சி வச்சுருவாங்க. அதை எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதை கண்டுபிடிச்சி அந்த வெல்லத்தை எடுத்துட்டு அந்த வெல்லத்தை கரெக்டாக அடுக்கி அதே மாதிரி கட்டி அதே மாதிரி அரிசியை மூடி வச்சுருவோம். எங்கள் அம்மா சமயத்தில் மூடு வேற வேற மூடில் இருக்கும்போது கண்டுபிடிக்க மாட்டாங்க, வேற மூடு இல்லாதப்ப கண்டுபிடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? திருடிட்டு தான் இருந்தோம். அப்ப என்ன எல்லாம், அப்ப அந்த செயல்லேருந்து என்ன ஆச்சு? எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, என் தாய் என்ன பண்ணான்னா, சரி என் புள்ள அறியாமையில ஏதோ ஒன்று எடுத்துட்டான் அப்படின்னு விட்டுட்டான். அப்ப எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அது பழக்க தோஷமாகி போச்சு. அப்ப நான் வளர வளர என்ன ஆகிறேன், பேனா கீழே கிடந்துச்சுன்னா எடுத்து கொடுக்க மாட்டேன், அதை எடுத்துட்டு எனக்கு வச்சுக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா எனக்கு மாறுது. ஒரு 100 ரூபா கீழே கிடந்துச்சுன்னா கண்டெடுத்த காசுன்னு எடுத்துட்டு ஓடி போய் முட்டையை வாங்கி தின்ட்டு ஓடிடுறேன். அது எவனுது ஏன் கீழே கிடந்துச்சுங்கிறதுலாம் அது அந்த சூழலை நான் ஏன்னா கற்றுக்கல. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு குற்றத்தையும் செஞ்சா தப்பு இல்லை அப்படிங்கிற மனநிலையில நான் வளர்க்கப்படுறேன். அப்புறம் நான் திருமணமாகி என் மனைவி கிட்ட சந்திக்க வர்றேன். அப்போ ஏங்க 7 மணிக்கு வரேன், நீங்கள் 8 மணிக்கு வரேன்னா உண்மையை சொல்றதில்லை, பொய்யை சொல்கிறேன். இந்த பொய் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா 1.5 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்பையிலிருந்து அது பழக்கமாகி அது 20 ஆண்டுகள், 22 ஆண்டுகள், 23 ஆண்டுகள் ஆகி இப்போ சாதாரணமாக ஆயிடுச்சு. அது பொய்யா இல்லை. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, சமாளிக்கிறதுக்கு வேற வழி தெரியல. அப்படியே சொன்னோம்னா சண்டை வந்துடும், அது சரியா இருக்காது. அப்போ ஒரு வார்த்தை எப்படி மாற்றி சொல்லுவோம், இது தப்பு இல்லைங்க அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகுது, மாவு அரைச்சிட்டு கூட்டம் அதிகமாக வந்துட்டாங்க, மைதா மாவை கலந்து தோசையை ஊற்றி விடு, தப்பு கிடையாது. வந்தவங்களை பசியோடு அனுப்பக்கூடாது, அதுக்காக மைதா மாவில் எந்த மாவு வேணாலும் கலக்கலாம். புரியுதா? அப்படிதான் நம்ம வாழ்க்கை, எல்லாத்தோடைய வாழ்க்கையும் காம்ப்ரமைஸ் ஆகி போகுது. நீ ஒரு ஹோட்டல் கடை நடத்துகிற, இங்கே மைதா மாவை கலப்ப, அரிசி மாவை கலப்ப, ரவாவை கலப்ப. உன் புள்ள பொண்டாட்டியோட சம்மர் லீவுக்கு ஊட்டிக்கு போவல, அங்கே உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தோசை உன் வீட்லேருந்து ஊற்றி எல்லா நாளும் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவான்னா, அவன் தோசை மாவில் மைதாவையும் இதையும் தானே நீ கலந்த, அவன் அஜினாமட்டையும் சேர்த்து கலந்து கொடுத்துருவான் உனக்கு. நீ எக்ஸ்பர்ட் இல்லை இதில் மைதா கலக்கிறதுல, அவன் அஜினாமட்டை கலக்கிறதுல எக்ஸ்பர்ட். அப்போ நீ என்ன
ஒரு நாள் நீ செய்ததை உனக்கே திருப்பி இன்னொருத்தர் செஞ்சுடுவான். இப்போ இன்னைக்கு நீ வந்து ஒரு பொருளை புத்திசாலியாக ஏமாத்தினா ஆப்போசிட்டில் இன்னொருத்தன் உருவாகி அவன் உன்னை புத்திசாலியாக ஏமாத்திடுவான். அப்போ இங்கே மனிதன் என்ன சொல்கிறான்? தக்க வைத்துக் கொள்வதற்காக எது செய்தாலும் தவறில்லை. நம்ம ஊரில் படம்லாம் எப்படி இருக்கு? நீ வாழணும்னா 10 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சுட்டு மேலே போகணும். இப்படி சொன்னால் என்ன ஆகும்? இதை யார் பார்க்குறா? உங்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த படத்தை தான் பார்க்குது. உங்கள் பிள்ளைங்கள்லாம் காலையில் ஏஞ்சி போகுதில்ல, அதுங்க மைண்டில் எல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க? தர்மம்னு ஒரு குழந்தைய நீங்கள் உருவாக்க முடியுமா? ஒரே ஒருத்தர் மனசாட்சியை தொட்டு என் பிள்ளை தர்மத்தோட நின்றுன்னு சொல்ல முடியுமா? எப்படி நிற்கும்? ஒரு தர்மமான யாராவது உருவாக்க முடியுமா? நம்ம யாராலையும் உருவாக்க முடியாது. என் பிள்ளைய கூட நான் உருவாக்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப என்ன காரணம்? நம்மளுடைய அலட்சியம், நம்மளுடைய வேற வடிவம். அப்ப அந்த சிறு வயதிலே என் தாய் தகப்பன் என்ன பண்ணியிருக்கோம்னா, சரணாகதி தத்துவத்தை சொல்லி கொடுத்து, மகனே தவறு செய்யறது இயல்பு, மனித குணத்துல தவறு என்பது இயல்பு. சரணாகதி அடைந்தனா அந்த தவறை உனக்கு என்ன பண்ணுவான்? தவறு அடுத்த வாட்டி என்ன நீ செஞ்சால தவறு அது பதிவாக ஆகாம அங்கேயே அழிக்கப்படும். அப்புறம் அடுத்த வாட்டி என்ன பண்ணுன்னா அந்த தவறு நீ நடக்காத அளவுக்கு பாதுகாக்கும். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அதுக்கு உதாரணத்துக்கு இந்த விவேகானந்தரை சொல்லலாம். அப்ப சிறு வயதிலே சரணாகதி அடைஞ்சதுனால அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு? எத்தனையோ தீய பாதைக்கு போக வேண்டிய குழந்தை போகவே இல்லை. ஏன் போகலைன்னா குழந்தையிலே சரணாகதி அடைஞ்சிருச்சு. அதான் விஷயம். அப்ப இந்த சரணாகதிங்கிறது வெறும் நம்மளுடைய தியானத்துக்கு வெறும் மந்திரம் கிடையாது. இந்த ஆத்மார்த்தமா ஒரு செயல்ல நிக்கிறது. இப்போ ஒரு கணவர் இருக்காருச்சுங்களே, வாழ்வா சாவா இவரோட தான் நிற்பேன். அவர் எவ்வளவு கொடுமைக்காரா இருந்தாலும் நான் இவரோட தான் நிற்பேன்னு ஒரு பொண்ணு முடிவு பண்ணிட்டான்னு இறைவன் என்னமா பண்ணுவான்? இந்த இதான் ஒரு சரணாகதிங்கிறது. மந்திரம் சொல்றது கிடையாது. இவர் அடிக்கட்டுங்க, கொல்லட்டுங்க, இவர் தான் என் கணவர், நான் அப்படிதான் நிற்பேன். அவரே என்ன கொண்டாலும் நான் ஏத்துக்கிறேன்னு நின்ட்டான்னு ஒரு கடவுள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அவனை பார்ப்பாரு, அவனை சரி செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார். இல்லைன்னு அவனை தூக்கி வெளியில போட்டு இன்னொருத்தனை கொண்டாந்து அங்கே உட்கார வச்சுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உண்மைக்கு உண்மையான ஒரு பொருள் வந்துடும். அவருடைய டிசிஷன் எப்படி இருக்கும்னா, அவருடைய ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குன்னா, உண்மையானவன் இங்கு இந்த உலகத்தில் தோக்கவே முடியாது. எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் அவன் தான் தோத்து போவான். அதனாலதான் காலம் கடந்தும் எத்தனையோ பேர் வந்துட்டான், எத்தனையோ பேர் பேசிட்டான். இன்ன வரைக்கும் கிருஷ்ணனோ கடவுள்னு சொன்னவன் அழியவே மாட்டான். ஆனா மனுஷன் தோன்றான், அழியிறான், தோன்றான், பிறக்கிறான், அழியிறான், அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பெரிய பெரிய அறிவாளிங்கிறான், பெரிய பெரிய லெஜண்டுங்கிறான், நான் 10-20 விருது வாங்கினேங்கிறான். ஆனா அடுத்த தலைமுறைக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அவங்க தாத்தா பேர் என்னன்னா அவனுக்கு தெரியல. ஆனா 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த கடவுளுடைய அப்படியே ஒப்பிக்கிறான். ஏன் ஒப்பிக்கிறான்னா, அது அழியாத பொருள், கடவுளுங்கிறதுக்காக கிடையாது, அது அழியாது. அவ்வளவுதான் விஷயம். இந்த சரணாகதியோடைய அந்த மகத்துவம் அதுதான் செயல். அப்ப நம்ம குழந்தைங்கள் எல்லாம் நம்மளால வளர்க்க முடியாது. ஓப்பனா ஒத்துக்கணும், என்னாலையும் சேர்த்து சொல்றேன், வளர்க்க முடியாது. அந்த குழந்தைங்க மிச்சருக்கு ஆசைப்படும், குக்கரேவுக்கு ஆசைப்படும், பீஸாவுக்கு ஆசைப்படும், எல்லாத்துக்கும் ஆசைப்படும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நம்ம ஊர்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க பெரியவங்க, கொஞ்சம் வேப்பெண்ணெயை கொடுப்பாங்க. நிறைய சாப்பிட்டேன்னா கொஞ்சம் மருந்து ட்ரீட்மெண்ட் ஒரு நாள் கொடுத்து அந்த கெட்டதெல்லாம் வெளியேற்றுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன மருந்து கொடுக்கணும்? சரணாகதியை பழக்கணும். எப்படி பழக்கணும் அப்படின்னா, வாளின்ற போட்டு திணிக்க கூடாது. தாய் தந்தை பண்ணுனா அந்த பிள்ளைக்கு தானா மைண்ட்ல ஏறும், அப்படியே பார்க்கும், கவனிக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அப்படியே அதுக்கு கிடைக்கல, இந்த குழந்தை அப்படியே இருக்கு, தாய் தந்தை இங்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க, இங்கே தியானம் பண்ணுறாங்கன்னா அது கவனிக்கவே இல்லைன்னா
இப்படி வேறு டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் தன்னை அறியாமலே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது மைண்டில் ஏறும். 20 வருஷம் கழித்து என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு ஒரு அறிவு வரும், புத்தி வரும். அப்போ தியானம்னு பண்ண போகும்போது அதுக்கு முதல் குரு யார் ஞாபகத்துக்கு வருவானா? தாயும் தந்தையும் தான். அதுக்கு அப்போ வரும் மெமரியில், ஆகா நம்ம அப்பா அம்மா அப்பவே உட்கார்ந்தாங்களே, அடாடாடா இதுதான் செயலா அப்படின்னு வரும். இதுதான் அது. என்னன்னா மனிதரை எப்படி வளர்க்கணும்னா, மனிதர் அப்படின்னா யாருன்னா, அந்த ஒரு ஒரு பொருள் இப்படி இருக்குன்னா அது ஒரு காந்தம். அதை நீங்கள் என்ன பேசினாலும் அது உள்வாங்கிக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சிங்களே, இப்போ யாருமே கேட்கலன்னு வச்சிங்க, இதை உங்கள் மூளை என்ன பண்ணுன்னா நான் பேசுகிறத உள்வாங்கி வச்சு. இதுதான் விஷயம். நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்க, ஆனால் உள்வாங்கி வச்சு. அப்படி உள்வாங்கி வச்சுக்கலனாலும் உங்களை அறியாமையே சில பதிவாக உள்ளே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பதிவு வெளியில் வரும். அப்போ ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும், எப்படி உருவாக்கணும்னா, நல்ல செயலை அதுக்கிட்ட பார்க்குற மாதிரி ஒன்று பண்ணணும், அது கேட்குற மாதிரி ஒன்று பண்ணணும், அதுக்கு பதிவேற்றமாக நம்ம ஒன்று ஏற்றணும். இதுக்கு தான் முதல் முறையாக இந்த உலகத்தில் பள்ளிக்கூடங்கிறது இப்படி தான் தொடங்கப்பட்டது. பள்ளிக்கூடங்கிறது எதுக்கு? வீட்டில் ஒரு தாய் தந்தையால் ஒரு குழந்தைய உருவாக்க முடியாதா? பள்ளிக்கூடம்னா என்ன? ஏதாவது ஒரு தாய் தந்தையை முதல்ல சொல்லுங்க, பள்ளிக்கூடம்னா என்ன? பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன பிஞ்சு குழந்தையிலேருந்து போய் அப்படி ஒரு குழந்தை உட்காந்துருக்கும். அந்த சின்ன சின்ன எழுத்துக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? பதிவேற்றம் உள்ள மெமரியில் ஏற்றுறாங்க, பழக்கிறாங்க. ஆனா எப்படி எழுதணும், ஏபிஜிடினா என்ன, ஒவ்வொன்றா. அப்போ பழக்கும் போது என்ன ஆகும்னா, அது எழுதுறது, அது பார்க்கறது, அது எல்லாம் ஓகே. அதுக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு நாளும் அந்த பதிவு ஏறி ஏறி என்ன ஆகும், வீட்டில் வந்து எங்கள் மிஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு பாடும் நம்மகிட்ட. அது ஏன் பாடுதுன்னா மைண்டில் மெமரியில் ஏறி இருக்கு. அடுத்தது என்ன பண்ணும், தினந்தோறும் இதை புதுப்பிக்கிறது. அதனால தான் டெய்லி ஸ்கூல். அப்போ அங்கே படித்து ஒரு தேர்தலில் அடுத்த கட்டத்துக்கு நல்ல மூளை வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், உயர் இடத்துக்கு காலேஜுக்கு அனுப்புறது. அப்போ அங்கே வேற வேற செயல்லாம் படிக்கும்போது உள்ள மைண்டில் ஏறிடும். அப்போ அது வெளியில் போய் என்ன பண்ணும், எந்த வேலையாதாலும் அது படிப்பை வச்சுக்கிட்டு பொருள் ஈட்டி ஒரு குடும்பத்தை ரன் பண்ணும், ஒரு தேசத்தை ரன் பண்ணும். அப்போ இதுக்கு மூளை எதுனா மூளையை வச்சு தான் பண்ணுறது. அப்போ மூளையை எப்படி ஏற்கிறாங்க, வளர்க்கலை யாரும். புரியுதுங்களா? மருந்து போட்டு புகையெல்லாம் போட்டு மூளையெல்லாம் யாரும் வளர்க்கலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்ல, இதானே விஷயம். அப்போ என்ன பண்ணணும், உள்ள செயல் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நான் என்ன வளர்க்குறேன்னா, எங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கப்பட்டது, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது, நான் என்ன போய் பெற்றேன்னா, ஆல்ரெடி என்னை வந்து என்னுடைய பிரெயினை, என்னுடைய மூளையை சிறு வயதிலிருந்து நிறைய பதிவேற்றம் உள்ள இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையும் என்னோட குருநாதர் என்னன்னா வெளியே எடுத்தார். வெளியே எடுத்துட்டு ஒரு புது பதிவேற்றத்தை எனக்கு உள்ளே ஏற்றினார். அந்த புது பதிவேற்றத்தில் என் உடல் வந்து ஒரு பொலிவானுச்சு. அப்போ அங்கே என்ன கிடச்சுன்னா, எனக்கு ஒரு அமைதி கிடச்சிச்சு, ஒரு நிதானம் கிடச்சிச்சு. ஒரே இடத்துல ஒரு 25 நிமிஷம் எந்ததும் பேசாமல் என்னால் அப்படியே உட்கார முடியுது. ஒரு நாள் முழுக்க யாருமே இல்லாத வீட்டில் நான் மட்டும் உட்காந்துருக்கிறேன். அப்போ அங்கே என்னன்னா, யாருடைய உதவியும் தேவையில்லாமல் என்னால் வாழ முடியுங்கிற செயலுக்குள்ள நான் இருக்கிறேன். அப்போ யாரும் தேவையில்லை. உயிரோடு இருக்கும்போதே யாரும் தேவையில்லை. அப்படியே கண்ணை மூடிட்டு போயிட்டாலும் யாரும் தேவைப்பட மாட்டாங்கங்கிற அந்த செயலுக்குள்ளே வந்துட்டேன். அப்போ அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்னா, பழைய பதிவேற்றம் போனோடனே நம்ம எப்படின்னா செல்ஃபாக வாழ்கிறது, எப்படி தன்னையே தானே பார்த்துக்கிறது. எப்படி இந்த உலகம் என்பது தன்னை தானே பார்த்துக்க மாட்டாங்க. தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு தாய் தேவைப்படுறா, ஒரு தகப்பன் தேவைப்படுறாரு, ஒரு மனைவி தேவைப்படுறாங்க, குழந்தை தேவைப்படுறாங்க. அவங்க இவங்கள பார்க்குறாங்க, இவங்க அவங்கள பார்க்குறாங்க. இப்படியே உலகம் தோன்றிய காலத்துலேருந்து ஒவ்வொருத்தரை பார்த்து பார்த்து வளர்க்குறேங்கிறாங்க. அப்படி யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் வளர்க்கக்கூடாது. செல்ஃபாக வளரணும். எந்த மரத்தையும் போய் தண்ணி ஊற்றி எவனும் வளரல. காடுகளில் போய் மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்கன்னா எத்தனை உயரத்தில் நிற்குது. அதெல்லாம் செல்ஃபாக வளர்ந்தது தானே. அப்போ நாம் எப்படி வளரணும், அந்த மாதிரி. நம்ம ஏன் அப்படி வளர மாட்டோம்னா, பழைய மெமரி, நம்மக்கிட்ட இருக்கிற சட்டம், நம்மக்கிட்ட இருக்கிற பாடத்திட்டம் எல்லாமே மெமரியில் இருக்கும்போது ஞானிகளுடைய
அந்த சிம் இருக்குல்ல, அந்த டேட்டா இருக்குல்ல, அது உள்ள இல்லை. மனிதர்களோட டேட்டா தான் உள்ள இருக்கு. மனிதரோட டேட்டா உள்ள வச்சா மனிதனை தான் பார்க்க முடியும். நீங்க மனிதனை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. இங்க இருக்கிறவங்களை கொஞ்சம் நல்ல பெரிய அறிவாளினா தெருவில் இருக்கிறவனை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. ரொம்ப அறிவாளினா மாவட்டத்தில் இருக்கிறவனை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப அறிவாளினா ஒரு நாட்டையே இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. ரொம்ப அறிவாளினா உலகத்தையே இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஆனா ஒரு ஞானி என்ன பண்ணுவான்? இந்த எல்லா செயலையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவான். புரியுதா? அப்ப உங்களுக்குள்ள என்னன்னா, பழைய பதிவேற்றத்தை எடுத்து வெளியில போட்டுரு, புது பதிவேற்றத்தை ஏத்து. அப்ப நீ என்ன ஆவ? எல்லாத்திலிருந்து விடுபடுவ. அப்ப என்ன பண்ணுவ? நீ இந்த உடலுக்கு கறி எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டுது அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டாம், நீயே கண்டுபிடிச்சிருவ. இப்ப இந்த உடலுக்கெல்லாம் எது சேருது, எந்த உணவு சேருது, எது சேரல, எந்த உடையை நான் போடணும், எந்த உடையை போடக்கூடாது, எப்படி நான் வாழணும், எப்படி வாழக்கூடாது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி நான் நடந்துக்கணும் வாழ்க்கைய, இந்த பணத்தை தங்கத்தெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது. அப்ப எது எனக்கு வேணும், எது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் தானா உனக்கு வந்துடும். அப்ப நீ என்ன தானா வந்தால் என்ன பண்ணுவ? நீயே போய் இந்த உலகத்துல எல்லா ஊருக்கும் போவ. எந்த துறவியையும் யாரும் கூட்டிட்டுலாம் போல, அவனாதான் சுத்தினான். அவன் சுத்துனதுல அந்த உயிர் சக்தி அதிகமானதுனால அந்த அலைவரிசையில பல பேர் சேர்ந்துக்கிட்டு சுத்துறான். புரியுதுங்களா? பொதுவா அதோட செயல் வடிவம் அதான். ஒருத்தர் பின்னாடி வர்றாங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, அவரை மாதிரியே இவங்க மாறுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அவனை பொறுத்தளவுக்கு என்னன்னா, நான் ஒரு ஆள் தான் போறேன்ட்டு போவான். பின்னாடி இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, அதை மைண்ட்ல ஏற்றவே மாட்டான். ஏன்னா அவன் மைண்ட்லேயே இல்லை. அவங்க எல்லாருமே பதிவேற்றத்தை வெளியே எடுத்துட்டு புது பதிவேற்றத்தை நம்மளை மாதிரி மாற வந்தவங்க. அதனால இவன் என்ன நினைப்பான்? செல்ஃபா தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது வாழ்றதுக்கு தயார்படுறதுதான் வேலை அப்படின்னு நினைச்சிருவான். இந்த கான்செப்ட் தான் புத்தரோட கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல தான் மதம் உருவானுச்சு. இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாத் மதம், இந்த புத்த மதம், எல்லா மதமும் எப்படி உருவானுச்சுன்னா, ஒரு செல்ஃபா ஒரு யோகி வாழ்ந்தார்ல, அவர் கடைபிடித்த எல்லா செயலையும் ஒரு மனிதன் கடைபிடிக்க தொடங்கினான். அது ஒருத்தன் தொடங்கினது ஊரே தொடங்கிட்டான். ஊரே தொடங்கினது ஒரு 10 மாவட்டம் தொடங்கிட்டான். அப்ப அது என்ன பண்ணிச்சு? அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டாங்க, நாங்க இந்த வழிபாட்டில் இருக்கிறோம். இப்படிதான். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு சிலையெல்லாம் வச்சு தேங்காய்லாம் உடைச்சு தெரு தெருவா எடுத்துட்டு போய் அதுக்கு ஒரு வேலையெல்லாம் அப்படிலாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்ப புத்தர் சொல்லி கொடுத்தத யார் கையிலையும் இல்லை. எல்லா யோகியோடைய அந்த தீர்க்கதரிசியோட ஒரே கோட்பாடு தான், செல்ஃப் ரியலைசேஷன் தான். ஒரு தனி மனிதனுக்கு சுதந்திரம். ஒரு தனி மனிதன் குரு கிட்ட கூட அடிமையா இருக்கக்கூடாது, குரு கிட்ட கூட விடுபட்டு இருக்கணும். அதனாலதான் குரு என்ன பண்றாருன்னா, அவர் விடுபட்டு இருக்கிறதுனாலதான் தன்னை மாதிரியே ஒருத்தனை உருவாக்குறாரு. அவருக்கு ஈகோ இருந்துச்சுன்னா உங்களை அவரை மாதிரியே ஏன் உருவாக்க போறாரு? அவர் உங்களை ஸ்டூடெண்டா தானே வச்சிருக்கணும், அவரை மாதிரி ஏன் உருவாக்குறாரு? இந்த உலகத்துல நினைச்சு பாருங்க, எவனாவது ஒருத்தன் சொல்ல முடியுமா? சிவன் மட்டும்தான் சொல்லுவான், தன்னுடைய மாணவனையும் சிவன் சொல்ல வைப்பான். புரியுதுங்களா? இந்த உலகத்திலேயே கடவுள் சிவன்னா ஒருத்தர் தானே, சிவன் மட்டும்தான் சொல்ல வைப்பான். எவன்லாம் என்ன ஃபாலோ பண்றானோ அவன்லாம் சிவன் தான்ருவான். அப்ப குரு கிட்ட என்னன்னா பற்றே கிடையாது, இது என்னதெல்லாம் கிடையாது. என்ன மாதிரி நீனு மாட்டா நீ சிவன் தான், போ பாலு நல்லா இரு, அவ்வளோதான் விஷயம். அப்போ குரு என்ன பண்ணுறாரு? இப்போ நமக்கு ஒரு டேட்டா இருக்குது, அதை நம்ம தானே வச்சுக்கிட்டு நான் என்ன நினைக்கணும்? நான் தானே ஆதிக்கம் பண்ணணும், நான் தானே ஆதிக்கமாக இருக்கணும். இன்னொருத்தவங்களை என்ன பண்ணணும்? இம்ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? உங்களை பரவசத்தில் மட்டும்தான் வச்சுருக்கணும், உருவாக்கக்கூடாது. ஆனால் அப்படி அது செய்தால் அது பேர் தியானம் இல்லை, அது பேர் குரு இல்லை. அங்கே குரு என்ன பண்ணுறாருன்னா, தென்னை மாதிரியே ஒருத்தனை உருவாக்குறாரு. நீயும் என்ன மாதிரியே ஆயிருப்பா, என்ன மாதிரியே வாழுப்பா,
என்கிட்ட ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதே தான் உன்ட்ட நான் தர்றேன், நீ என்ன மாதிரி மாறு, வேலை செய்ப்போ. நீ உலகத்துக்கு எதுவும் செய்யறியோ இல்லையோ உனக்கு நீ செஞ்சுக்கப்பா. ஒரு குரு எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, நீ உலகத்துக்குன்னு மாற்றலாம், அப்புறம் நீ முதல்ல வெட்டியா போயிடாதப்பா, நீ சரியா ஆயிக்கப்பா. உலகத்தை மாத்துறேன்னு நீ செத்து போயிடுவாப்பா. அதெல்லாம் உலகத்தை அப்புறம் மாற்றலாம். முதல்ல உலகத்தை மாற்றணும்னா அதுக்கு முதல் வித்தை என்ன தெரியுமா? உன்னை மாற்றினாதான் உலகத்தை மாற்றணும். நீ உத்தமனாக இருந்தால் மட்டும்தான் உலகம் மாற தயாராகும். புத்தர் என்ன சொன்னாரு? நான் உத்தமன், நான் சத்தியவான். அப்ப என்ன நீ ஃபாலோ பண்ணனா அங்க கடவுளாக நான் தெரிய மாட்டேன், நீயும் புத்தராக மாறலாம். இதான் கோட்பாடு, இதான் செயல் வடிவம், இதுதான் எல்லா ஞானிகளுடைய கருத்து. இதான் எல்லா ஞானியும் கருத்தா தான். வடலூர்ல இருக்கிறவரும் அதான் சொல்றாரு, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைனா அது நான் இல்லை, நீயே தான். 7 திரையை விளக்கிட்டு ஜோதியை பார்க்கலாம், உனக்குள்ளே ஜோதி இருக்குன்னா அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? ஜோதியை நீ பார்த்துட்டா ஓம் பேரும் ராமலிங்க சுவாமிகள் தான். நீ ஜோதியை பார்க்காத வரைக்கும் தான் ஓம் பேர் வேற. நீயே ஜோதியை பார்த்துட்டா நீயே ராமலிங்க சுவாமி தான். அவர் அதை தானே சொல்லி கொடுக்குறாரு. அவருடைய உயர்ந்த சிந்தனை அதானே. அவர் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா பேரும் இதுதான். அதுதான் அதோடைய வடிவம். ஏசுனார் தேடி தேடி போய் மீன் பிடிச்சவன், மரம் எடுத்துக்கிட்டு இருந்தவன், சம்மந்தம் இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன்லாம் பிடிச்சிட்டு தலையில தட்டி தட்டி ஒருத்தனை உருவாக்கி விட்டார். அப்போ அவங்களுக்குலாம் அந்த அருமை தெரில. எத்தனையோ நூற்றாண்டு ஆகியும் இன்னைக்கு அவன்லாம் வரலாறுல நிற்கிறான். இந்த கொசுவில் தூக்கிட்டு ஓடினவனெல்லாம் பிடிச்சி உருவாக்கி விட்டு இன்னைக்கு அவனுக்கெல்லாம் பெரிய வரலாறுல அப்படியே நிற்கிறான். அப்போ அதுதான் சொல்றது, இந்த மாதிரி ஒரு வேலையில் போகும்போது நீங்கள் வரலாறாக மாறிடுங்க. அங்கே குருவுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை, கடவுளுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீ வந்தல்ல, நீ ஒன்றை முதல்ல சரியாக செஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ உலகத்துக்கு என்ன செய்யணுங்கிறத அங்கே அறிவ. நம்ம குடத்துல எவ்வளோ தண்ணி நிற்குன்னு தெரிஞ்சாதான் அதை வீட்டுக்கு வச்சுக்க முடியுமா, பக்கத்து வீட்டுக்கும் கொடுக்க முடியுமாங்கிறது தெரியும். குடமே டேமேஜாக இருக்கும்போது வீட்டுக்கும் உதவாது, அது நாட்டுக்கும் உதவாது. புரியுதா? அவ்வளோதான் விஷயம். குடங்கிறது தண்ணி பிடிக்கிற அந்த குடம் இல்லை, நம்ம குடம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் தண்ணி எங்கே பிடிக்க வந்துருக்கீங்க? குருக்கிட்ட தண்ணி பிடிக்க வந்துருக்கீங்க. தண்ணி பிடிச்சிட்டு போய் 1 மணி நேரத்தில் அது போயிடுது வெளியில். புரியுதுங்களா? அது என்ன ஆகுது? வருஷத்தில் ஒரு நாள் மகா சிவராத்திரியில் போய் எல்லாரும் தண்ணியை நொப்பிக்கிறாங்க. நொப்பிக்கிட்டு 4 நாள் அப்புறம் கழிச்சு தண்ணி எல்லாம் வடிஞ்சிருது, டேங்கு காலியாயிருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் வாழ்ந்துடுங்க, மகா சிவராத்திரிக்கு வந்துடுங்க, அதே கலர் லைட்டை போட்டு திருப்பியும் உங்களுக்கு டேங்கை நாங்கள் ஃபுல் பண்ணி விடுவோம். நீங்கள் எப்பயுமே டேங்கில் உங்களுக்கு தண்ணி கிடக்கணும்னா எங்கள் ஆசிரமத்துக்கே வந்துடுங்க. வந்துட்டால் நாங்கள் அடிக்கடி மோட்டரை போட்டுவிட்டு தண்ணியை நிரப்போம். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்புறம் அந்த டேங்கை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பாஸாக முடிச்சு போய் அந்த தண்ணி வேறு மாறி போயிடும். இதை சொன்னால் யார் கேட்குறீங்க? புரியுதா? நம்ம வீட்டில் தாத்தா இருந்தார், அப்பா இருந்தார், பஜனை பாடிக்கிட்டு இருந்தாங்க, வீட்டில் பக்தியாக இருந்தோம். நம்மளை தாண்டியா பக்தி? நம்மளை தாண்டியா ஒரு விஷயம் இருக்குது? நம்ம எப்படியாப்பட்ட பக்திமான்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? வீட்டில் பாடிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. அப்போ அதில் என்ன ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னா, இந்த கும்பல்லேருந்து விடுபடணும்னு கண்டுபிடிச்சான். இவங்க கத்திட்டு இருக்காங்க, வெள்ளிக்கிழமையான விளக்க கொளுத்திடுறாங்க, சுண்டலை அவிச்சிடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, இவங்க தொல்லை தாங்க முடியல, இதுலேருந்து ஓடிடணும் அப்படின்னு என்ன பண்ணான்னா, வீட்டை விட்டு ஓடி போய் காடு மலைகளில் தேடினான். என்னடா கடவுள்னா, இங்கே கத்திட்டு இருக்கான் என் வீட்டில், இது எனக்கு தெரியல, இதில் கடவுள் வர்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. தேடினான். தேடி கடவுளை கண்டுபிடிக்கணும் போய் அவன் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வந்தான். அதே மாதிரி நம்ம வீட்டில் கத்திக்கிட்டு இருக்க மாதிரி தான் ஆசிரமத்தில் கத்துறது. இப்போ வீடு வேண்டான்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே வேற மாதிரி கத்துறீங்க. கத்தாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் வேற மௌனமாகவும் வேற உட்காந்துக்குவோங்கிறீங்க. அது கிடையாதுப்பா, அதுலேருந்து விடுபடணும். புரியுதா?
நீ என்ன பண்ணாலும், எவ்வளோ ஐஃபையான ஸ்கூல் காலேஜ் என்ன மாதிரி பண்ணாலும் அது மனித பதிவேற்றம் தான். அதுக்குள்ள உன்னால ஞானத்தை பதிவேற்றத்தை ஏற்றவே முடியாது. 1000 ராமகிருஷ்ணர் புத்தகத்தை கொடு, 1000 விவேகானந்தர் புத்தகத்தை கொடு, ஒரு மனிதன் போதித்தா அது மனித செயலாக தான் உள்ள போகும். புரியுதுங்களா? அவ்வளோதான். அப்போ எவ்வளோ பெரிய ஐஃபைல நீ படித்தாலும் அங்கே நீ என்ன பண்ணுறனா மனித கல்வியை தான் நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய், ஞான கல்வியை கற்றுக்கொள்ளலை. புரியுதா? அதே மாதிரி எவ்வளோ ஆசிரமத்தில் போய் நீ என்ன பண்ணாலும் அது ஒரு பதிவேற்றமாக தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. ஒரு லயத்தை நீ ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற. புரியுதுங்களா?